சுட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்காக அக்பர் பீர்பல் கதைகளோட நான் வந்திருக்கேன். இன்னைக்கான கதைக்குள்ள போவோமா? பீர்பாலின் அறிவுத்திறன். ஒரு நாள் ஒரு ஞானி அக்பரின் அரசவைக்கு வந்தார். பாதுஷாவே, நவரத்தினங்கள் என்னும் அறிவாளிகள் தங்களது அரசவையில் உள்ளனர் என கேள்விப்பட்டேன். இப்போது நான் அவர்களை சோதிக்க வேண்டும். அவர்களுள் ஒருவர் எனது கேள்விக்கு சரியான பதிலளித்தால் இம்முகலாய பேரரசை நான் வாழ்த்துவேன். தகுந்த பதிலளிக்க தவறினால் துன்பங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என சவால் விட்டார் ஞானி. நாம் அந்த ஞானியின் சவாலை ஏற்கலாமா? அக்பரும் மற்ற அவையினரும் சற்று பயந்து யோசித்தனர். பீர்பால் தனது இருக்கையிலிருந்து எழுந்து, பாதுஷாவே, நாம் இந்த ஞானியின் சவாலை ஏற்போம். நான் அவர் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் என்றார். அந்த ஞானி பேச துவங்கினார். ஒரு முறை 3 வழிப்போக்கர்கள் அந்தி சாயும் நேரத்தில் ஒரு தர்மச்சத்திரத்தை அடைந்தனர். தங்களுக்கு தங்குவதற்கு ஆளுக்கு ஒரு அறை தேவை என்றனர். ஆனால் அவ்விடுதியின் காப்பாளரோ அவர்களிடம் 3 அறைகள் காலியாக இல்லை என்றும், ஆனால் ஒரே அறையில் 3 படுக்கைகள் காலியாக உள்ளன என்றும் கூறினார். அவ்வழிப்போக்கர்களும் ஒப்புக்கொண்டனர். அவ்விடுதி காப்பாளன் அங்கு தங்குவதற்கான வாடகை 30 வெங்கல காசுகள் என்றும் அவற்றை உடனே அளிக்குமாறும் கூறினார். சிறிது நேரம் கழித்து அவ்விடுதியில் கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்பவர் விடுதி காப்பாளரிடம் வந்து, அவன் 5 காசுகள் அதிகம் வசூலித்திருப்பதாகவும் 25 வெண்கல காசுகளே வாடகை எனவும் கூறினார். அவ்விடுதி காப்பாளன் நேர்மையானவனாதனால் 5 காசுகளை அவர்களிடம் திரும்ப கொடுக்குமாறு ஒரு வேலையாளிடம் சொன்னான். ஆனால் அந்த வேலையாளன் நேர்மையற்றவன். அவன் 5 காசுகளை சரிசமமாக பிரிக்க முடியாது என எண்ணினான். அதனால் எப்படி 5 காசுகளை மூவரிடம் தருவது? பிறகு அவன் ஒரு யோசனை செய்தான். தானே 2 காசுகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 3 காசுகளை ஆளுக்கு 1 என திருப்பி அளித்தான். இங்குதான் ஒரு பிரச்சனை. 30 காசுகள் மொத்தம் இருந்தன. 2 வேலையாள் எடுத்துக்கொண்டு 27 காசுகள் வாடகையாக வசூலிக்கப்பட்டது. இதனால் 30 காசுகளுள் 27 காசுகள் வாடகையாகவும் 2 காசுகள் வேலைக்காரனும் எடுத்துக்கொண்டான். அப்படி என்றால் 29 காசுகளே உள்ளன. மீதமுள்ள 1 காசு எங்கே போயிற்று என்று கேட்டார் ஞானி. இது மிக எளிமையான பிரச்சனை என்றாலும் விடை காண சற்று கடுமையாக இருந்தது. அக்பரின் அமைச்சர்கள் அனைவரும் கணக்கு போட்டு பார்த்து தோற்றனர். கடைசியில் பீர்பாலிடம் அவர் விடை கண்டுபிடித்தாரா என கேட்டார். ஞானியே, உங்களது கேள்வி எளிமையானது. ஆனால் அதை கடுமையானது போல் மாற்ற அனைவரும் சற்று குழம்பினார்கள். உங்களது பிரச்சனைப்படி 3 வழிப்போக்கர்கள் 30 காசுகளை வாடகையாக அளித்து 3 காசுகளை திரும்ப பெற்றுக்கொண்டனர். அதனால் நாம் அவர்கள் 27 காசுகளை வாடகையாக கொடுத்தனர் என எண்ணுகிறோம். 27 காசுகளுள் 25 காசுகளை வாடகையாக வசூலிக்கப்பட்டது. 2 காசுகளை வேலைக்காரன் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது கணக்கு சரியாக உள்ளது. மக்களை ஏமாற்ற நீங்கள் செய்த குழப்பமே இது, சரியா என்றார் பீர்பல். சரி, உமது அறிவை மெச்சினேன் பீர்பால், ஞானி புகழ்ந்தார். அவர் அக்பரிடம் திரும்பி, பாதுஷாவே, நீங்கள் அனைவராலும் நினைவில் வைக்கப்படுவீர்கள் மற்றும் பீர்பாலின் புகழ் எல்லா இடங்களிலும் ஓங்கும் என வாழ்த்தினார்.